சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். இதன் பொருள் என்னவென்றால், பிறருக்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷனோட டெஸ்பிரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப அவரோட ஆதங்கம் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெயிலியர் பக்கத்தில் போகும்போது, ஆஹா இவங்க வளர்ந்துட்டாங்கயா, இவங்களால் நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரியும் போது மனுஷன் ரொம்ப டெஸ்பரேட் ஆகும். ஸோ திருமாவளவன் அவர்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்துட்டார் திருமாவளவன் அவர்கள். என்ன பண்ணுறாருன்னா, கோயம்பேடில் போயிட்டு இந்த மனுஸ்மிருதி இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்களோட வெர்ஷன், இவங்களோட ஒரு புரிதல் படி இந்த மனுஸ்மிருதியை தமிழில் மொழிபெயர்த்து, மனுஸ்மிருதி என்ன சொல்ல வருது அப்படின்னு ஒன்றும் தெரியாது, பட் இருந்தாலும் மொழிபெயர்த்து அதுக்குன்னு ஒரு புக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எல்லாம் போட்டுட்டு, அதாவது உடன்கட்டை ஏறுதலை வந்துட்டு அந்த ஃபோட்டோவாக போட்டுட்டு எவ்வளோ மோசமாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ இருக்கிறத தப்பாக சொல்லி அதை வந்து நிறைய பேருக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறாங்க. என்னமோ ஆர்எஸ்எஸ் தான் மனுஸ்மிருதியை கண்டுபிடிச்ச மாதிரியும், மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய ரூல்ஸை தான் ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ரோட்டில் போய் கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே கத்தும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம், ஆர்எஸ்எஸ் வந்து காந்தியை கொண்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய போய் பாருங்கள். ஆர்எஸ்எஸ் வந்து காந்தியை கொண்டிருக்கு, ஆர்எஸ்எஸ் வந்து காமராஜரை கொல்ல முயன்றது அப்படின்னு பப்ளிக்காக சொல்கிறாரு. ஒரு எலெக்டட் எம்பி ஒரு நேஷ்னல் லெவல் ஆர்கனைசேஷனை பற்றி, டிஃபமேஷனை பற்றி ஒன்றும் ஒரு கவலை இல்லை, அதாவது பொய்யான தகவலை பரப்புறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து காமராஜ் அவர்களை கொல்ல முயன்றது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 முஸ்லீம்களை கொன்று குவித்திருக்கு ஆர்எஸ்எஸ், குஜராத்லேயும் மற்ற இடங்கள்லையும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபரி மஸ்ஜிதை இடித்ததுக்கு மெயினான காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஓப்பனாக மனுஸ்மிருதியை எரிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுதோ அவர் எடுக்கிறாரு. இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு. இது என்ன தெரியுதுன்னா, அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க ஆப்போசிஷன் கேங், ஆர்எஸ்எஸ் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 இடத்துல, அதாவது கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற ஒரு 3-4 இடத்துல வந்துட்டு ஆர்எஸ்எஸ் தங்களோட ரேலியை நடத்திட்டாங்க. நவம்பர் 6ஆம் தேதி சொன்ன மாதிரியே நடத்திட்டாங்க. தடபுடலாம் நடக்குது. இது வெறும் ஆரம்பம் தான். 50 இடத்துல கேட்டிருந்தாங்க, 4 இடத்துல நடத்தியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டம், ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட சைலண்ட்டாக போயிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததா, எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதை முட்டுக்கடை போட எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்களோ அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆர்எஸ்எஸோட ரேலி இங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் பாஜக காரங்களும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இவங்க பேச ஆரம்பிச்சோன்னா மக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இந்த ஆர்எஸ்எஸ் ரேலி, சரி இவங்க பேசுகிறாங்களா அப்போ கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எப்படி ஆர்எஸ்எஸில் ஜாயின் பண்ணுறது, மெம்பர்ஷிப் கார்டு இருக்கா, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் பாருங்கள் என்ன அளவுக்கு இந்த ரேலி நடந்திருக்கு இப்போ அப்படின்னு. இந்த ரேலி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்க வந்து ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ஆரத்தி எடுத்து இதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெல்ல மெல்ல ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும்னு சொன்னாங்க, கிடையாது, உள்ளே வந்துடுச்சு. அது வளரவும் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி மகாராஷ்டிராவில் இருக்கோ, எப்படி யூபியில் இருக்கோ, மற்ற இடங்களில் இருக்கோ, குஜராத்தில் எப்படி இருக்கோ, அதை கம்பீட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஆர்எஸ்எஸ் வளரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த மனுஷன் இந்த மாதிரி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு கம்யூனல் டென்ஷன் ஏற்படுத்த நினைக்கிறாரு, இவ்வளோ வெறுப்பை உமிழ்றாரு, இவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே அப்படின்னா, இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. பட் இருந்தாலும் டாக்டர் பி ராமசாமி அப்படிங்கிறவர் அட்வொகேட், ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாகவும் இருக்கார், ஹைகோர்ட்லேயும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டிஷன் அனுப்புகிறாரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதே மாதிரி டிஜி, சைபர் கிரைமோட ஹெட் தமிழ்நாடு, அவங்களுக்கு வந்து அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டாப்பிக்கு கம்யூனல் டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மிஸ்கைடிங் பப்ளிக் இந்த விஷயங்களையும் பண்ணுறாரு. அப்புறமா இன்ஃப்ளமேட்டரி ஸ்பீச்சஸ், அதாவது மக்களை அதை தூண்டும் விதமாக பேசுகிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் வந்து சைட் பண்ணுறார். கேஎம் ஜோசப் அண்ட் ரிஷிகேஷ் ராய் அவங்க வந்து ஷஹீன் அப்துல்லா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் என்ன சொல்கிறாங்க, உத்தராகண்ட் கவர்மெண்ட்டையும் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச், அதாவது இந்த வன்மம் கொண்ட பேச்சுக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு எதிராக நீங்கள் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி வன்மம் கொண்ட பேச்சுக்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஹேட் ஸ்பீச்செல்லாம் இருக்கும்போது நீங்கள் சுவமோட்டோ, நீங்களாக தன்னிச்சையாகவே நீங்கள் முன் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், எந்த விதமான தப்பும் இல்லை, அதை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து சமூக அமைதி காக்கப்பட வேண்டும், அப்போ இதெல்லாம் பண்ணால் தான் காக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் திரு கேஎம் ஜோசப் அவர்களும் ரிஷிகேஷ் ராய் அவர்களும் மீது நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு இவர் கோட் பண்ணிட்டு ஒரு பெட்டிஷன் அமைச்சிருக்காரு. ஆனால் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படுமானா எடுக்கப்படாது, இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் எடுக்கப்படாது. பட் ஆனால் இது எல்லாமே ஆதாரம் போக 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 கவர்மெண்ட் மாறும்ல, அந்த நேரத்தில் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒரு அடித்தளமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசுகிறாரு பாஜகவினர், மற்றவங்க யாராவது இதுக்கு பதிலடி கொடுக்குறாங்கன்னா, ஏற்கனவே இது கொடுத்தாச்சு.
அதிமுக எதுவும் சொல்லாது திருமாவளவன் அவர்களுக்கு அகேன்ஸ்டா. பட் திரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு அகேன்ஸ்டா நல்ல ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு, ஏற்கனவே கொடுத்துருக்காரு, இந்த பர்டிகுலர் கேஸில் கொடுக்கல, அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ திருமாவளவன் அப்படிங்கிறவர் ஒரு பேப்பர் பேட் கட்சி தான், தனியாக நின்று அவரால் ஜெயிக்க முடியாது. அவருக்குன்னு ஸ்டேட் வைட் ஓட் பேங்க்லாம் கிடையாது, சில பாக்கெட்ஸில் இருக்குது. அதுவும் இப்போ உடைக்கப்படுது, ஏன்னா மற்ற லீடர்ஸ் எமர்ஜ் ஆகுறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் பல பேர் இப்போ ஒருங்கிணைக்கிறாங்க, மற்ற இடத்துல வந்து ஜான் பாண்டியன் அவர்களும் ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ எல்லாரும் இப்போ வெயிட் பண்ணுங்கள், எதுக்கு இவருக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இவர் என்ன பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு எல்லாரும் முயற்சி எடுக்க ஆரம்பிக்கும் போது அதனால தான் இந்த டெஸ்பிரேஷன் இருக்குது. ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும், நான் தான் எதிர்க்கிறேன் பாருங்கள், நான் மட்டும் தான் அப்படின்னு எப்படி வந்து திமுக நான் தான் சிறுபான்மையினரின் பாதுகாவலர், நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் மட்டும்தான், நான் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது ரொம்ப பழிக்க மாட்டேங்குது, அதுதான் அவரோட வாய்ஸோட டெஸ்பிரேஷனில் தெரிய வருது. உண்மையிலேயே அவருக்கு பட்டியலின மக்கள் மேலே அக்கறை இருந்ததுன்னா அப்போ ஃபஸ்ட்டு யாரை கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களை கேள்வி கேட்டுக்கணும். இப்போ வந்து அசோக் சிகாமணியை வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட அப்பாவை தான் சொல்ல வரேன். ஏமா நீ எஸ்சி தானே அப்படின்னு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்து கேட்குறாங்க, ஒரு ஸ்டேஜில் வச்சு கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டன அறிக்கை கொடுத்துருக்கணும், பொன்முடியை ஃபோன் பண்ணி சொல்லிக்கணும், எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசலாம், இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டுக்கணும். அப்போ எதுவும் கேட்கவில்லை, அந்த நேரத்தில் எந்த விதமான குருமாவும் இவர் கலக்கவில்லை. அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள் இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நீதிபதிகள்லாம் வராங்கன்னா அது திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு, வேறு யாருமே இங்கே எதுவும் பண்ணலையா, அந்த நேரத்தில் போய் இவர் கேள்வி கேட்டிருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி ராஜகண்ணப்பன் அவர்கள் இருந்தார் பார்த்தீங்களா, அவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு அப்படின்னு அழறாரு. ஒரு பட்டினத்தை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவர் அழறாரு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு. அந்த நேரத்தில் வாயே திறக்கலை. காரணம் என்ன, ஓட்டு கிடைக்காது. கேகேஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஜாதி மக்களுக்கு தான் உரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு ஒரு ஸ்டேஜில். அந்த நேரத்தில் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு எந்த விதமான தைரியமும் திருமாவளவன் அவர்கள்ட்ட இல்லை. ஸோ பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க, ரொம்ப மோசம். இதே கேகேஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்டை சார்ந்த ஒரு எம்பி போய் அவர் முன்னாடி நிற்க வச்சு பேசுகிறாங்க. ஒரு சேர் கூட கொடுக்கல, இங்கேயாவது பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க, அங்கே சேர் கூட கொடுக்கல. என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நண்பர் போய் அங்கே பேசுகிறார். அவருக்கும் எந்த விதமான ஒரு மரியாதையும் கொடுக்கல, சேரும் கொடுக்கல, உட்கார வச்சு பேசலை. அந்த நேரத்துலலாம் வாயே திறக்கல. ஆனால் எதுக்கு இவர் இப்போ இந்த மனுஸ்மிருதிக்கு அகேன்ஸ்டாக வராருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ஆதாயம். தயாநிதி மாறன் அவர்கள் நாங்கள் என்ன தீண்டத்தக்காதவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். அந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வாயே திறக்கலை. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் அரசியல் ஆதாயம் தான், எந்த விதமான ஒரு சமுதாய அக்கறையெல்லாம் அவருக்கு கிடையாது. சில கேள்விகள்லாம் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஸ்மிருதியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களே, எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, யாருக்கு என்ன யூஸ் இருக்குது? அதாவதுங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு மனுஸ்மிருதி இப்போ யார் ஃபாலோ பண்ணுறா? அரசியலமைப்பு சட்டத்தை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. 1950களிலிருந்து எது நம்ம நாட்டில் வந்து சட்டம், அதாவது லா ஆஃப் த லேண்ட் நம்ம எதை சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம். அதை விட்டுட்டு எதுக்கு மனுஸ்மிருதியை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஸ்மிருதி படியாக ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது, அரசியலமைப்பு சட்டம் படி ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தீண்டாமை இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா எப்படி கேஸ் போடுறோம்? மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கேஸ் போடுறோம்? கிடையாது தானே. நம்ம வந்து எப்படி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ, ஐபிசி என்ன சொல்லுதோ அப்படி தான் நம்ம கொண்டு போய் கேஸ் போடுறோம். மறுபடி இது கொண்டு போய் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் பரப்புறீங்க? உடன்கட்டை ஏறுதல் 1829 அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதை வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோவாக போட்டிருக்கீங்க. அப்போ உங்களோட இன்டென்ஷன் என்ன? இப்போ வேணும்ட்டே சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதால உங்கள் இன்டென்ஷன். அதே மாதிரி சைல்டு மேரேஜ் அபாலிஷன் ஆக்ட்லாம் எப்போ வந்துருச்சு? இந்த மாதிரி சட்டங்கள்லாம் எப்போவோ வந்து சமுதாயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். அதுவும் யார் எழுதுனா, எப்படி எழுதுனா, என்ன டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாது. மனுஸ்மிருதி உண்மையிலேயே என்ன சொல்ல வருது அப்படின்னு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் ஏன் அதை கையில் எடுக்கிறீங்க? ரெண்டாவது விஷயம், ராஜராஜ சோழன் ஹிந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. காரணம் என்ன? அவர் காலத்தில் ஹிந்துங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ மனுஸ்மிருதி மட்டும் எப்படி ஹிந்து நூலாகும்? இதுதானே எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. மனுஸ்மிருதி இந்து நூலாகும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹிந்துக்கள் எல்லாருமே சூதரர்கள் மனுஸ்மிருதி சொல்லுதுன்னு. ராஜராஜ சோழன் காலத்திலேயே ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா மனுஸ்மிருதி காலத்தில் எப்படி ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கும்? இது யாராவது நம்மளோட மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் கேட்கணும். அங்கே ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இங்கே ஒரு பேசுகிறீங்க, இப்படி ஒரு உருட்டு அப்படி உருட்டு, என்னங்க ஒரு நியாயமானாமா அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் சனாதனத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டியை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். மூணாவது, இப்போ ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணுறீங்க, மனுஸ்மிருதி படி தானே, ஐபிசி படி தானே
எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை தானே. அது ரொம்ப மோசமான கொலையா, அந்த அக்ரிவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸா எப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை வந்து 7 வருஷமா 14 வருஷமா, இல்லை ஹீனஸ் கிரைமாக இருந்தால் டெத் சென்டென்ஸா அப்படின்னு இருக்குல்ல, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த மனுஸ்மிருதியை வந்து நீங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு ஆதாயத்துக்கு வேண்டி தானே அது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும், யாருமே ஒன்றா இருக்கக்கூடாது, மனுஸ்மிருதி இப்படி சொல்லியிருக்கு, நீ கடைசி வரையும் சூத்திரர் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாத விஷயத்தை பேசுறதுக்கு தானே நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்தது பாருங்கள், எல்லாருக்குமே வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ஆளும் அரசு யார்? திமுக. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் மனுஸ்மிருதி படி தான் பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டம் படி தான் பண்ணுறேன்னு தானே சொல்கிறாங்க, ஐபிசி படி தானே எல்லாம் நடந்துக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கொண்டு போய் இந்த மனுஸ்மிருதியை திமுக ஆள்ற ஒரு மாநிலத்தில் கொண்டு போய் கொடுக்குறீங்க? கடைசியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருக்குது, அடிப்படை கடமைகள். ஆர்டிகல் 51A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு நல்ல விஷயத்தை சொல்ல கொடுக்கணும், ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட்டை ப்ரமோட் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிரச்சனை நடக்குது, உண்மையிலே ஏதாவது தீண்டாமை நடக்குது, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாதியில் வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், ஐபிசி என்ன சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அதை சொல்லி கொடுக்கணுமே தவிர இல்லாத ஒரு நூலை நான் கொண்டு போய் பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன? எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனா, இல்லை பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷனா? இதை வந்து மக்களாகி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த திராவிட இயக்கங்கள்லாம் பேசிக்கலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கையெல்லாம் பயங்கரமாக இருக்கும், பார்த்தா நமக்கு ஆஹா புல் அரிச்சிருச்சு, ஃபிங்கர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மளை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு போய் தேடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது, எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த பெண்ணியம் பற்றி பேசுகிறாங்களே, உதாரணத்துக்கு எடுத்துவோம், பெண்ணியம் பேசுகிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் தான் பயங்கரமாக உரிமை வாங்கி கொடுத்தோம், சொத்துரிமை வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் வந்து ரெப்ரசன்டேஷன் நிறையா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள் பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு உதாரணம். திரு டிஆர் பாலு அவர்கள் தாம்பரம் போயிருக்காரு. தாம்பரம் போய் அங்கே இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறாரு. அவர் KN நேரு அவர்கள், அமைச்சர்கள்லாம் போயிருக்காங்க. போகும்போது அங்கே உட்காந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மழைநீர் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷன் மேற்பார்வையிட போயிருக்காங்க. இப்போ மேற்பார்வையிட போகும்போது மக்களோட குறைகளை கேட்கணுமா இல்லையா? அதுவும் பெண்கள் வந்து ஏதாவது சொல்லும்போது கேட்கணுமா இல்லையா? அங்கே ஒரு பெண் வந்து சொல்லும்போது அவங்களோட கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஊரில் திருவிழா நடந்தால் தான்டா தீ மிதிப்பீங்க, அது மாதிரி திருவிழாவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேச விட்டா தானே பிரச்சனை. பேசாதம்மா, நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாயடைக்கிறாங்க. கேகிங் விமன். இந்த அளவுக்கு வந்துட்டு டிஆர் பாலு அவர்கள், இவர் தான் வந்து ரொம்ப மூத்த திமுக உறுப்பினர், கலைஞர் காலத்துலேருந்து இருக்கார். அவரோட பையன் தான் வந்து இப்போ ஐடி இன்சார்ஜ். பாருங்களேன், ஐடி இன்சார்ஜில் ஃப்ரீ ஸ்பீச்சை பற்றி பேசுவாங்க, ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண்ணை பேச விடாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த திமுகவோட கொள்கைகள் இருக்குது. அப்படியே பாருங்கள், இன்னொரு இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை கைது செய், ஒன்று RSS இல்லை இப்போ அடுத்த டார்கெட் அண்ணாமலை. ஸோ திமுக சொன்னால் யாரும் பெருசாக இப்போ எடுத்துக்க மாட்டாங்க, ஆளும் அரசு நீங்கள் தானே கைது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தோழமை இயக்கங்கள் இல்லைனா சைடில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எதுக்கு இருக்குது, ஏன் இருக்குது, ஒரு யூஸே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இயக்கங்கள்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்குது, அப்படி நம்பணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே கேஸ் போடணும், அண்ணாமலை அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குப்பா கைது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசிட்டாங்க, கவர்மெண்ட்டை பற்றி பேசிட்டாங்க, சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கூட்டம். எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை குட்டி எல்லாத்தையும் சேர்த்து 70 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த திராவிடர் கழகம், அப்புறம் இந்த திராவிடர் பேரவை, இவங்க எல்லா கூட்டத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆட்கள் தான் எல்லா மீட்டிங்க்கும் வருவாங்க, அதே ஆட்கள் தான் திருப்பி வருவாங்க. அந்த ஆட்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100-150 இருக்கும். இவ்வளோ தான் வந்து அண்ணாமலைக்கு ஐடியாலஜிக்கல் அப்போசிஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. உண்மையிலேயே அப்போசிஷன் அப்படிங்கிறது வெறும் இந்த திமுக ஆட்கள் தான். ஐடியாலஜிக்கலி அப்போஸ் பண்ணுறது இந்த ஆட்கள், இந்த திராவிடர் பேரவை எல்லாம். அவங்க வந்து இவ்வளோ தான் இருக்காங்களே தவிர பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இவங்க ஜாதி ஒழிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் ஜாதியை வச்சு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் இவங்க வந்து இந்த ஜாதி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் எந்த ஜாதியில் இருக்காங்க, நண்பர்கள்லாம் எந்த ஜாதியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பேசுகிறாங்க. KN நேரு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கூட இருக்கக்கூடிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன், அவரோட ஜாதி பேரை வச்சு தான் சொல்கிறாரே தவிர அவர் எந்த ஊருன்னு சொல்ல. கவுடாவா அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் இப்படி தான். ஸோ இது எல்லாமே ஹிப்போக்ரஸி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பதினெடுதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் சனாதனத்தை எதிர்த்தாலும் எதிர்க்க அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஹிந்து தர்மத்தை எதிர்க்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆட்கள், அவங்களால எதுவும் முடியல, இவங்களால் கண்டிப்பாக எதுவும் முடியாது. பட் இந்த மாதிரி ஆட்கள் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். அதில் ஓட்டு போகும்போது இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதற்காக தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இவரை பேச்செல்லாம் ஏன்ப்பா சீரியஸாக எடுத்துக்கிறேன்னு. இந்த மாதிரி எப்படி வன்மத்தை கக்குறாங்க, எப்படி வன்மத்தை பரப்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். மக்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. இவர் இதுக்கு வேண்டி பண்ணுறாரு, இல்லை பட்டியலினத்து மக்களுக்கு வேண்டி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது.
அதுக்காக தான் நம்ம அதை சொல்கிறோம். அந்த விஷயங்கள் புரியறதுக்கு வேண்டி தான் சொல்லுறோம். நீங்கள் என்ன தான் எதிர்த்தாலும் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் வளரும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.